வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் ரூபாய் 3.5 கோடி பறிமுதல். பறக்கும் படை அதிரடி. வாக்குப்பதிவு ஏற்பாடுகள் தீவிரம். பாதுகாப்பு பணியில் 2 லட்சம் போலீசார். 100% வாக்களிக்க வேண்டி குப்பையில் வீசப்படும் காகிதங்களை கொண்டு செய்யப்பட்ட சிலை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் வழங்கல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ரூபாய் 3.50 கோடி பறிமுதல். பறக்கும் படை அதிரடி. புதுச்சேரி ஜான்சி நகரில் ஒரு வீட்டில் 2.5 கோடி பணம் இருப்பதாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி ஜான்சி நகரில் பைனான்சியர் முருகேசன் என்பவர் வீட்டில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்பொழுது முருகேசன் என்பவர் வீட்டிலிருந்து ரூபாய் 1 கோடி மதிப்புள்ள 2000 நோட்டுகள் மற்றும் ரூபாய் 2.60 கோடி மதிப்புள்ள 500 ரூபாய் நோட்டுகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு முருகேசன் நெருக்கமானவர். தமிழகம் புதுச்சேரியில் நாளை வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் தயார். தமிழகம் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக 40 மக்களவை தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. நாளை காலை 7 மணிக்கு தொடங்கும் மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவு பெறும். தமிழகத்தின் 39 தொகுதிகள் உள்பட 21 மாநிலங்களில் உள்ள 102 மக்களவை தொகுதிகளுக்கும் நாளை தேர்தல் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் 950 வேட்பாளர்கள் உள்பட நாளை முதற்கட்ட தேர்தலில் 1625 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தமிழகத்தின் 39 தொகுதிகளில் நாளைய வாக்குப்பதிவிற்கு 68,320 வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் உள்ளன. தமிழகத்தில் பதற்றமான 45,000 வாக்குச்சாவடிகளில் வெப் கேமரா மூலம் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் பாதுகாப்பில் 17,000 துணை ராணுவத்தினர், 1 லட்சம் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணிகளுக்கு உதவ வாக்குச்சாவடிகளில் தன்னார்வலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மக்களவை தேர்தலை ஒட்டி வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு இன்று 3ஆம் கட்ட பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இன்று நடக்கும் 3ஆம் கட்ட பயிற்சியில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நாளை வாக்குப்பதிவு தொடங்க உள்ள நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பணம், பரிசு பொருட்கள் மற்றும் போதைப் பொருட்கள் என்று இதுவரை 1,39 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தகவல். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேட்பாளர்களின் சின்னங்களை பொருத்தி வைக்கப்பட்டு இருந்தது. அதனை புதுச்சேரியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் அனுப்பி வைக்கும் பணி இன்று தொடங்கியது. மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியும் ஆட்சியருமான குலோத்துங்கன் முன்னிலையில் வாக்குப்பதிவு செய்யும் இயந்திரம், விவிபேட் கண்ட்ரோல் யூனிட், வாக்காளருக்கு வைக்கும் மை உள்ளிட்ட உபகரணங்களை போலீசார் பாதுகாப்புடன் வாகனத்தில் கொண்டு சென்றனர். இதுகுறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் கூறும்பொழுது, வாக்குப்பதிவு இயந்திரத்தில் சின்னங்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த சின்னங்கள் வேட்பாளர்களின் முகவர்களின் முன்னிலையில் சரிபார்க்கப்பட்டு அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது. இவை இன்று மாலை 4 மணிக்குள் சென்று அடையும் என்று குறிப்பிட்டார். இதுவரை 44 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 22,000 லிட்டர் மதுபானங்கள், 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 148 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்த மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன், பறக்கும் படை சோதனையில் 64 லட்சம் ரூபாயும், வருமான வரித்துறை சோதனையில் 75 லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், இது சம்பந்தமாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர், மொத்தம் இதுவரை 1,39,30,860 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். கலாம் விதைகளின் விருட்சம் சார்பில் 100% வாக்களிக்க வேண்டி குப்பையில் வீசப்படும் காகிதங்களை கொண்டு செய்யப்பட்ட சிலையை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் வழங்கப்பட்டது. கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பாக 100% அனைத்து மக்களும் நாட்டுப்பற்றுடன் வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி குப்பையில் எரியப்படும் காகிதங்களை கொண்டு குடும்பத்தோடு ஒருங்கிணைந்து சிலை செய்யப்பட்டது. மேலும் அதில் 100% வாக்களிக்க வேண்டும் என்ற வாசகங்கள் இடம்பெற்று இருந்தது. இதை தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் அவர்களிடம் காகித சிற்பத்தை கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் நிறுவனர் ராஜா, முனைவர் ரேகா, அரசு பள்ளி மாணவர்கள் சித்தார்த், இசை ஆகியோர் வழங்கினார்கள். மேலும் 100% எங்கள் குடும்பத்தோடு வாக்களிப்போம் என்று உறுதியேற்றனர். இதில் முனைவர் குமரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை கொம்யூன் களித்தேத்தால் குப்பத்தில் அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலையில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள்,
கலால்துறை ஆய்வாளர்கள் ஆய்வு நடத்தினார்கள். மாவட்ட ஆட்சியர், வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர், திருபுவனை கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரிடம் காவல் கண்காணிப்பாளர், காவல் ஆய்வாளர்கள், காவல் உதவி ஆய்வாளர்கள், வில்லியனூர் மகளிர் காவல் ஆய்வாளர் அனைவரிடமும் தொழிலாளர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க செய்வதாக திருபுவனை தொழில்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் அறிவிப்பு கடிதம் வழங்கியிருந்தார்கள். திருபுவனை கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்டுள்ள மதகடிப்பட்டு திருக்குளூர் முதன்மை சாலையில் கழுத்தியத்தால் குப்பத்தில் அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து தங்களுடைய உரிமைகள் பல்வேறு கோரிக்கைகளுக்காக தொழிற்சங்க தொடங்கினார்கள். தனியார் தொழிற்சாலை நிர்வாகம் அந்த தொழிற்சங்கத்தினை கலைப்பதற்கு தொழிற்சங்க நிர்வாகிகளை தற்காலிகமாக பணிநீக்கம் செய்வது, தொழிற்சங்க நிர்வாகிகள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை உருவாக்கி திருபுவனை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ய முயற்சிப்பது, உள்ளூர் பிரமுகர்கள், அரசியல் கட்சி நிர்வாகிகள் அடியாட்களுக்கு பணம் தந்து தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகளை மிரட்டுவது, தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிற்சங்க நிர்வாகிகள் தொழிற்சங்க உறுப்பினர்களை திட்டமிட்டு உள்நோக்கத்துடன் பணி சுமையினை ஏற்படுத்தி மன உளைச்சலுக்கு உள்ளாக்குகிறது. நிர்வாகத்திற்கு ஆதரவான பெண் தொழிலாளர்களை பயன்படுத்தி தொழிற்சங்கத்தை சேர்ந்த பெண் தொழிலாளர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி கடிதம் எழுதி வாங்குவது, தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களை பணி செய்யும் பொழுது அருகில் நின்று கொண்டு தவறான நோக்கத்துடன் முறைத்து பார்த்து கொண்டு இருப்பது, 50க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் பணிபுரியும் இடத்தில் பொது வெளியில் பெண் தொழிலாளர்களை பார்த்து ஐ லவ் யூ என்று கூச்சலிடும் பெண் தொழிலாளர்களின் பெண்மையை கேலி பொருளாக பயன்படுத்தும் தனியார் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் உற்பத்தி பிரிவு மேலாளர் மீது விசாரணை நடத்தி குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க செய்வதாக திருபுவனை தொழில்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் அறிவிப்பு கடிதம் வழங்கியிருந்தார்கள். புதுச்சேரி அரசு மாவட்ட ஆட்சியர், வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அவர்களின் உத்தரவின் பெயரில் திருபுவனை வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் அனைவரும் நேற்று தனியார் தொழிற்சாலைகளுக்குள் சென்று ஆய்வு நடத்தி தொழிலாளர்களிடமும் நிர்வாக மேலாளர்களிடமும் விசாரணை செய்தனர். விசாரணை இறுதியில் தொழிலாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு துணை நிற்கும் என்று உறுதி அளித்ததன் பேரில் பெண் தொழிலாளர்கள் தங்களுடைய நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு முடிவினை மறுபரிசீலனை செய்வதாக உறுதி அளித்தார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் 100 விழுக்காடு வாக்குப்பதிவினை உறுதி செய்வதற்காக கடினமாக பணியாற்றும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர், வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் தொழில்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளனர். இந்த நிகழ்வில் திருபுவனை தொழில்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் மகேந்திரன், ஜெயக்குமார், ரமேஷ் அனைவரும் பங்கேற்றனர். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற வேண்டி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் 301 தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்திய நிர்வாகி. புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாரதிய ஜனதா வேட்பாளராக நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். கடந்த 15 தினங்களாக தீவிர பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டு வந்தார். அதேபோன்று கூட்டணி கட்சியினரும் அவருக்கு பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் முடிவடைந்து நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரி அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி புதுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் 301 தேங்காய் உடைத்து வழிபட்டார். இதற்கு முன்னதாக அருள்மிகு மணக்குள விநாயகருக்கு சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. இதில் பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணம் தருவதாகவும் இதனால் தேர்தலை ரத்து செய்ய கோரியும் தேர்தல் துறையை கண்டித்து சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ உதயம்பட்டு 4 மணி சந்திப்பில் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். வெற்றி பெற்றால் அது ஒரு கேவலமான வெற்றி. கைது செய், கைது செய். எங்களுடைய சுய உரிமையை தான் நாங்கள் போராடும். நாங்கள் கம்ப்ளைண்ட் எல்லாம் இல்லை. தேர்தலை ரத்து செய், தேர்தல் துறையை தேர்தலை ரத்து செய். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். தேர்தல் துறையை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். தேர்தல் துறையை கண்டிக்கின்றோம். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுவையில் ரூபாய் 3.5 கோடி பறிமுதல். பறக்கும் படை அதிரடி. வாக்குப்பதிவு ஏற்பாடுகள் தீவிரம். பாதுகாப்பு பணியில் 2 லட்சம் போலீசார். 100% வாக்களிக்க வேண்டி குப்பையில் வீசப்படும் காகிதங்களை கொண்டு செய்யப்பட்ட சிலை. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் வழங்கல்.